ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் லவர். இந்த சேனலில் சயின்ஸ் பற்றின கான்செப்ட்ஸ் 11th 12th ஸ்டேட் போர்ட் புக்ஸை பேஸாக வச்சு மேக் பண்ணியிருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜும் யூஸ் பண்ணி தான் எல்லா வீடியோஸும் ஃபர்தராக போட போகிறேன். குறிப்பாக நம்ம சேனல் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியமுக்கு சேஞ்ச் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ டாபிக் உள்ளாடி போகலாம். ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன? The study of nature and natural phenomena is deal within physics. அப்படின்னா இயற்கை மற்றும் இயற்கையின் நிகழ்வுகளை பற்றி படிப்பதற்கு பேர் தான் ஃபிசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்பிள் பழம் விழுறதுலேருந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சதாகட்டும், நியூட்டன் இயக்க விதிகளை வச்சு ராக்கெட் வரைக்கும் கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கையை சார்ந்த நிகழ்வுகள் தான். இந்த மாதிரியான கான்செப்ட் பற்றி படிக்கிற படிப்பு தான் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம், கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் ஃபிசிக்ஸ். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னால் பண்டைய இயற்பியல், மாடர்ன் ஃபிசிக்ஸ்னால் நவீன இயற்பியல். இந்த பண்டைய இயற்பியல் அப்படின்னா என்னென்னா, 20ஆம் நூற்றாண்டுக்கு தொடக்கத்துக்கு முன்னாடி வளர்ச்சியடைந்த மற்றும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை இயற்பியல் தான் பண்டைய இயற்பியல். அதுவே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து உள்ள இயற்பியல் கதைகள் தான் மாடர்ன் இயற்பியல். எப்படி 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளது பண்டைய இயற்பியல், அதுவே 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த தொடக்கத்திலிருந்து உள்ளது மாடர்ன் இயற்பியல். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் கீழே மொத்தம் 7 பிரான்ச்சஸ் இருக்குது. மாடர்ன் ஃபிசிக்ஸ் கீழே 6 பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் கீழே இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், மரபு எந்திரவியல். அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பாடிஸ் வெதர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். ஓய்வு அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றிய படிப்பு. இதில் ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றிய படிப்பை ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்ஸ்னால் நிலையியல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இயக்க நிலையில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசைகளை பற்றிய படிப்பை டைனமிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த டைனமிக்ஸ்லேயும் 2 பிரிவுகள் இருக்குது, கைனமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னால் இயக்கவியல், கைனட்டிக்ஸ்னால் விசையியல். கைனட்டிக்ஸ்னால் ஒரு பொருள் மீது செயல்படும் விசையை பற்றிய படிப்பு கைனட்டிக்ஸ். அதுவே கைனமேட்டிக்ஸ்னால் ஒரு பொருளோட இயக்கத்தை பற்றிய படிப்பு தான் கைனமேட்டிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பந்து இருக்குது, அது தூக்கி எறிகிறோம், இதுதான் எக்ஸாம்பிள். இந்த எறிகிறப்ப நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம்ல, ஒரு விசை கொடுத்து தானே அது எறிவோம். அந்த ஃபோர்ஸை பற்றி படிக்கிற படிப்பு தான் கைனட்டிக்ஸ். அதுவே அந்த பந்து மூவாகிறப்ப அதோட வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை பற்றி படிக்கிறது, அந்த பொருளோட இயக்கத்தை பற்றி படிக்கிறது கைனமேட்டிக்ஸ். அடுத்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் அடுத்த டாபிக் தெர்மோடைனமிக்ஸ் அண்டு கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். வெப்ப இயக்கவியல் மற்றும் வாயுக்களின் இயக்கவியல் கொள்கைகள். தெர்மோடைனமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன் பிட்வீன் ஹீட் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. வெப்பம் மற்றும் பல்வேறு ஆற்றல்களுக்கிடையான தொடர்பை பற்றிய படிப்பு தான் இந்த வெப்ப இயக்கவியல். கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ், இதில் கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே-லுசாக் லா, இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி இதில் படிப்போம். அடுத்த டாபிக் ஆப்டிக்ஸ், ஒளியியல். பேர்லேயே தெரியுது, இந்த லைட்டு, ஒளி, இதை பற்றி படிக்கிற படிப்பு தான் இந்த ஆப்டிக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். அப்படின்னா மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியல். இந்த மின்சாரத்தை பற்றி படிக்கிறது, காந்தவியல் பற்றி படிக்கிறது, இந்த ரெண்டுக்கும் இடையான தொடர்பை பற்றி படிக்கிறது, இதெல்லாம் தான் இந்த டாப்பிக்கில் வரும். அடுத்த டாபிக் அக்கோஸ்டிக்ஸ், ஒலியியல். இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். அப்படின்னா இந்த ஒலி அலைகள் இருக்குல்ல, அது உருவாகிறது மற்றும் அது பரவுற, இதை பற்றிய படிப்பு தான் அக்கோஸ்டிக்ஸ். அடுத்த டாபிக் அஸ்ட்ரோபிசிக்ஸ், வான் இயற்பியல். த பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் த ஃபிசிக்ஸ் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். இந்த வான்வெளியில் இருக்குல்ல அந்த பொருட்கள், அதை பற்றி படிக்கிற
ஃபிசிக்ஸோட பிரான்ச் தான் இது. அடுத்த டாபிக் வந்து ரிலேட்டிவிட்டி சார்பியல். ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் தியரட்டிக்கல் பிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பேஸ், டைம் அண்ட் எனர்ஜி, பர்டிகுலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அப்படின்னா தியரட்டிக்கல் பிசிக்ஸோட ஒரு பிரான்ச்சு. வெவ்வேறு முறைகள் இயங்கும் பொருட்களை பொறுத்து இந்த ஸ்பேஸ், நேரம் மற்றும் ஆற்றல், இந்த 3 ஸ்பேஸ், டைம், எனர்ஜி, இந்த 3க்கும் இடைப்பட்ட தொடர்பு பற்றி படிக்கிறது தான் ரிலேட்டிவிட்டி. இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸோட பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் ஃபிசிக்ஸோட பிரான்ச்சஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த டிஸ்கிரீட் நேச்சர் ஆஃப் ஃபினாமினா அட் த அட்டோமிக் அண்ட் சப்அட்டோமிக் லெவல்ஸ். அப்படின்னா இந்த அணு ஒட்டுகள் இந்த மட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி படிக்கிற படிப்பு தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இதுலேயும் நான் ரிலேட்டிவிஸ்டிக் மற்றும் ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ், அணு இயற்பியல். இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆட்டம். ஆட்டம்னா அணு. இந்த அணுவோட பண்புகள் மற்றும் அதன் அமைப்புகளை பற்றிய படிப்பு தான் அணு இயற்பியல். அடுத்த டாபிக் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல். அட்டாமிக் ஃபிசிக்ஸில் அணுவை பற்றி படிப்போம். இதில் வந்து நியூக்ளியஸ். இட் இஸ் த branch of physics which deals with the structure, properties and reaction of the nuclei of atoms. அந்த அணுக்கருவோட பண்புகள், அதன் அமைப்பு, அதன் எதிர்வினைகள் பற்றிய படிப்பு தான் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அடுத்த டாபிக் வந்து மாலிகுலர் ஃபிசிக்ஸ், மூலக்கூறு இயற்பியல். மாலிகுலர் ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் மாலிகுலர் டைனமிக்ஸ். மூலக்கூறுகளின் இயற்பியல் பண்புகள் மற்றும் மூலக்கூறு இயக்கவியல் பற்றிய படிப்பு தான் மூலக்கூறு இயற்பியல். அடுத்த டாபிக் ஹை எனர்ஜி பிசிக்ஸ், உயர் ஆற்றல் இயற்பியல். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ். அப்படின்னா இந்த துகள்களின் இயல்புகளை பற்றிய படிப்பு தான் இந்த ஹை எனர்ஜி பிசிக்ஸ். அடுத்த டாபிக் வந்து கண்டென்ஸ்டு மேட்டர் பிசிக்ஸ், பொதிவு பருப்பொருள் இயற்பியல். த ஸ்டடி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மெட்டீரியல். கண்டென்ஸ்டு மெட்டீரியலாக அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா நெருங்கின இதில் இருக்கும். இப்போ சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் தோஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் தம் அண்ட் டென்ஸ் கேஸ். இந்த அடர் வாயுக்கள் இந்த சாலிட்டுக்கும் லிக்விட்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த கண்டென்ஸ்டு மேட்டர். அதை பற்றிய படிப்பு தான் இது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிசிக்ஸோட பிரான்ச்சஸ் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். நாம் ஃபிசிக்ஸில் கற்றுக்க போகிற எல்லா விஷயங்களுமே இந்த டாபிக் உள்ளாடி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.